வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கரணும் ரதியும் தேவாவின் டிஸ்சார்ஜிற்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்க, ரதி கிளம்பலாமா, மெடிசன்ஸ் மட்டும் வாங்கணும், போகும்போது வாங்கிக்கலாம் என்று கரண் அறைக்குள் வர, அண்ணா நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போங்க, நான் டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிட்டு பின்னாடியே வந்துடுறேன் என்று அவள் சொல்ல, கிளம்புவதற்காக எழுந்து நின்ற தேவா ரதியை தீர்க்கமாய் பார்த்தான். அவன் பார்வையில் 1000 கேள்விகள். அவன் அவளையே பார்த்து நிற்க, அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவளாய், எங்க ஓடுற, ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கூட அவன் பார்வையில் அனல் வீசினாது. தேவா தேவா நான் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன், நீங்க முன்னாடி போங்க என்றவளிடம் தன் கையை நீட்டி பேச்சை நிறுத்தியிருந்தான் தேவா. இப்படிதானே என் கூடவே இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்ட, ஆனா திரும்பவும் நீ என்னை தேடி வந்துட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்போ நீ என் கூட வீட்டுக்கு வர போறியா இல்லையா, அவன் அழுத்தமாக கேட்க, தேவா நான் அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். அவள் சொல்லி முடிப்பதற்குள், எனக்கு தெரியும்டி, அந்த டாக்டர் உன்னை கூப்பிட்டு பேசும்போதே நான் நினைச்சேன், அவங்க மட்டும் ஒரு பொண்ணா இல்லாம இருந்திருந்தா நான் யாருன்னு காட்டியிருப்பேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் விளையாடுறதுக்கு அவங்கள என்று தன் பற்களை கொறித்தவன், கரண் இன்னும் ஏன் நின்றுட்டுருக்க, அதான் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னாலே, உன் காதில் விழல, வண்டி எடு போலாம் என்றவனின் முகம் கோபத்தில் சிவந்தது. ரதியிடம் வந்த கரண், சரிம்மா சீக்கிரமா வந்துடு என்று சொல்லிவிட்டு தேவாவை அழைத்து கொண்டு காருக்கு செல்ல, அவர்கள் பின்னாலேயே ரதியும் வந்தாள். கரண் வண்டியை ஸ்டார்ட் செய்ய, கண்ணாடியின் வழியே பின்னால் நின்றிருந்தவளை பார்த்தான் தேவா. கார் கிளம்ப அவள் பிம்பம் மறையும் வரை பார்த்தான். கார் மருத்துவமனை வாயிலை தாண்டியதும் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டான். தேவா எங்க, வீட்டுக்குத்தானே போறோம் என்று கரண் கேட்க, ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டவன், வீட்டுக்கு வேண்டாம், ரூமுக்கு போ என்றான். உடம்பு சரியில்லாம அங்க போய் தனியா என்னடா பண்ண போற, கரண் காரை செலுத்தியபடியே கேட்க, தனியா இருக்கிறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லடா என்றான் விரக்தியாக. தேவா நான் சொல்றத கேளு, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடு, கொஞ்ச நாள் ஃபேமிலியோட சேர்ந்து இங்கேயே இரு, அவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கடா என்று கரண் சொல்ல, அவனோ பதில் எதுவும் சொல்லவில்லை. தேவா தங்கி இருந்த அறைக்கு சென்றதும் கண்களை மூடி கட்டிலில் சாய்ந்து கொண்டான். கரண் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்று தேவா சொல்ல, வீட்டில் நீ வருவேன்னு எல்லாரும் காத்துட்ருப்பாங்கடா, மனோகர் அங்கிள் ஹாஸ்பிட்டல் வரேன்னு அப்பவே ஃபோன் பண்ணாரு என்று கரண் சொல்லும் போதே மனோகரிடமிருந்து தேவாவிற்கு ஃபோன் கால் வந்தது. ஃபோனை கையில் எடுத்து பார்த்த தேவா, அப்பா தாண்டா கால் பண்ணுறாரு என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை எடுத்து பேச, தேவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டீங்களா, நான் இப்போதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் என்று சொல்ல, அப்பா நாங்கள் கிளம்பிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க என்றான். சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்களா என்று மனோகர் கேட்க, இல்லைப்பா நான் வீட்டுக்கு போகலை, இங்கே ரூமில் இருக்கேன் என்று தேவா சொல்ல, என்னடா வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறின கதையாக இருக்குது, வீட்டில் எல்லாரும் நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா, உங்கள் அக்கா விஷயமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நானும் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன், நீயும் சீக்கிரம் வந்துடு என்று சொல்லி மனோகர் வைக்க, என்று மனோகர் சொல்ல, அக்காவை பத்தியா, என்ன விஷயம்பா, ஏதாவது பிரச்சனையா என்று தேவா கேட்க, அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, நீ நேரில் வா பேசிக்கலாம் என்று மனோகர் சொல்ல, சரிப்பா நான் வந்துடுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்த தேவா தன் தாடையை தடவியபடியே யோசிக்க, யாருடா அப்பாவா கரண் கேட்டான். அவர்தான், அக்காவை பற்றி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல கரண், உனக்கு ஏதாவது தெரியுமா என்று தேவா கேட்க, இல்லையேடா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை என்று கரண் சொல்ல, சரிவா வீட்டுக்கு போகலாம் என்று தேவா கிளம்ப, ஓகே அப்போ உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம் என்று கரண் சொல்ல, வேண்டாம் ரூமை வெக்கேட் பண்ண வேண்டாம், திங்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கட்டும், வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் என்றவனை திட்டவும் முடியாமல் புரிய வைக்கவும் முடியாமல் தன் தலையில் கை வைத்து கொண்டான் கரண். கிளம்புடா, தலையில் கையை வச்சு நின்றுட்ட தேவா கேட்க, டேய் உன்னை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா என்றவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், வா இப்போ வீட்டுக்கு தானே போகிறோம், இந்த கேள்வியை நேரடியாக எங்கள் அப்பா கிட்டேயே கேட்டுடு
என்று கரனை பார்த்து சிரித்து கொண்டே அவன் நடக்க, உன்னால எப்படி தாண்ட சிரிக்க முடியுது சொல்லிக்கொண்டே கரண் காரை கிளப்பினான். இருவரும் வீடு வந்தடைய காரில் இருந்து இறங்கினான் தேவா. கையில் கட்டு தலையில் கட்டு என்று இறங்கியவனை பார்த்ததும் மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய்விட்டது. தேவா, உனக்கு என்னடா ஆச்சு? எல்லோரும் அவனிடம் ஓடிவர பாட்டி அழுது விட்டார். ஒன்றும் இல்லைக்கா பாட்டி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்புல இருக்கிற காயம் சின்னது தான், அதுக்கு கட்டு தான் பெருசாக போட்டிருக்காங்க என்று தேவா அவர்களை சமாதானப்படுத்த, அவனுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, நாளைக்கே கட்டை பிரிச்சிடுவாங்க என்று கரனும் சேர்ந்து சொல்ல, சரி நில்லுப்பா, பொன்னியை ஆரத்தியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், எல்லாம் திருஷ்டி, ஆரத்தி எடுத்த பிறகு உள்ளே போகலாம் என்று பாட்டி சொல்ல, எதுக்கு பாட்டி, நான் ஸ்பேஸுக்கா போயிட்டு வந்திருக்கேன் என்றவனை விடாப்பிடியாக நிறுத்தி வைக்க, பொன்னி ஆரத்தி தட்டுடன் வந்தாள். அபி, மலர், நீங்களும் சேர்ந்து ஆரத்தி எடுங்க என்று யசோதா சொல்ல, தேவா வந்துட்டியா, ஒரு நிமிஷம் இருங்க என்று மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த மனோகர், என் மருமக வர வேண்டாமா, அவளையும் கூடவே நிற்க வச்சுதான் சுத்தி போடணும் என்று சந்தோஷமாய் சொல்ல, தேவா அவரை புரியாமல் பார்த்தான். மனோகர் தாராவை அவ்வப்போது மருமகள் என்று அழைப்பதுண்டு. ஒருவேளை அவள் வந்திருப்பாளோ என்று நினைத்து கொண்ட தேவா அறையின் உள்ளே பார்க்க, பொன்னி என்று மனோகர் தலை அசைக்க, சரிங்கய்யா என்று சமையல் அறைக்கு சென்ற பொன்னி 2 நிமிடத்தில் திரும்பி வர அவள் பின்னே வந்து கொண்டிருந்தாள் ரதி. தேவா, ரதிடா, நமக்கு முன்னாடியே இங்க வந்திருக்காங்க பாரு என்று கரண் சொல்ல, தேவாவோ வந்து கொண்டிருந்த அவளையே பார்த்து நிற்க, ரதி வாமா, இங்க வந்து தேவா பக்கத்துல நில்லு என்று மனோகர் சொல்ல, சரி என்று தலையசைத்து விட்டு ரதி தேவாவின் அருகில் வந்து நின்றாள். அவனோ இன்னும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். பொன்னியும் அபியும் மலரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆரத்தி எடுக்க, யசோதா மற்றும் மூர்த்தியை தவிர அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி. மனோகரின் பக்கம் சென்று நின்ற கரண், அங்கிள், ரதியை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா என்று கேட்க, ஆமாம், ஹாஸ்பிட்டல் போனப்போ நீங்கள் கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. ரதி மட்டும் அங்கே இருந்தா. கேட்டப்போ வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா. நான் தான் அவளை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ட்ராப் பண்ணேன். அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல கரண். போய் 20 நிமிஷம் இருக்கும், திரும்பி வந்துட்டா. அவள் முகமே சரியில்லாம தான் இருந்துச்சு. அதனால் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் எதுவும் அவகிட்ட கேட்கல. அவள் வந்ததும் நம்ம வீட்டுக்கு போகலாமாமா, தேவா உனக்காக காத்துட்ருப்பான்னு சொன்னேன். சரி அங்கிள்னு சொன்னான். அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தேவா ரூமுக்கு போயிட்டேன்னு சொல்கிறான். அதான் ஃபோன் பண்ணி அவரை வர சொன்னேன். அதோட அபியை பற்றியும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று மனோகர் சொல்லி முடிக்க, நல்ல காரியம் பண்ணிங்க அங்கிள். எங்கே ரதி வரமாட்டாங்களோன்னு தேவா மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது அவன் முகத்தை பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கான்னு என்று கரண் சொல்ல, அவன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் பெருசில்லப்பா என்ற மனோகர் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கலட்டி கண்ணீரை துடைத்து கொண்டார். விடுங்க அங்கிள், அதான் இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சே என்று கரண் அவருக்கு சமாதானம் சொல்ல, அவர்களை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தார்கள் வீட்டினர். எல்லோரும் தேவாவை சூழ்ந்து கொண்டு நலம் விசாரிக்க, ரதி பொன்னியுடன் சமையல் அறைக்கு சென்று விட்டாள். அப்பா, பசங்களை அனுப்பி ரூமில் இருக்கிற என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. கரண், ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி ரூமை வெக்கேட் பண்ணுறதா சொல்லிடு. பில்லை என்னன்னு பார்த்து ஆன்லைனில் செட்டில் பண்ணிடு என்று தேவா சொல்ல, இதை தன்னட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்போ முடியாதுன்னு சொன்னேன். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டல்ல, நீ தான் முடிவு பண்ணணும், அப்படித்தானே என்று சொல்லிவிட்டு தன் ஃபோனை எடுத்த கரண், அங்கிள் நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் செல்ல, மனோகரும் ஆட்களை அனுப்பி தேவா சொன்னபடியே அவன் தங்கியிருந்த அறையில் இருந்த அவன் பொருட்களை எடுத்து வருமாறு கூறினான். தேவா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு என்று மனோகர் சொல்ல, ஓகேப்பா என்ற தேவாவின் விழிகளில் சமையலறையை பார்க்க, ஏன்பா ஏதாவது வேணுமா என்று யசோதா கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி நடந்தான். அவன் உள்ளே வரவும், என்ன தம்பி, கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே என்று பொன்னி சொல்ல, பொன்னியை கண்டு கொள்ளாமல் ரதியை பார்த்தவன், மேலே ரூமுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல, 2 மினிட்ஸ் ஜூஸ் போட்டுட்ருக்கேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவளை கூர்ந்து பார்த்தவன், லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு அவன் மேலே அறைக்கு செல்ல, நீ போமா, ரொம்ப நாள் கழித்து தம்பி இன்னைக்கு தான் உன்னை பார்த்துருக்கு
ஏதோ பேசணும்னு கூப்பிடுது, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று பொன்னி சொல்ல, இல்லைக்கா இதை முடிஞ்சிருச்சு என்று சொல்லிவிட்டு அந்த கண்ணாடி கோப்பை நிறைய பலரசத்தை எடுத்துக்கொண்டு ரதி மாடிப்படிகளில் ஏற அவள் கால் தடுமாறியது. எத்தனை நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த படியில் ஏறுகிறாள். அவள் அறைக்குள் செல்ல தேவா உள்ளே இல்லை. வெளியில் பால்கனியில் நின்று போனில் பேசிக்கொண்டிருந்தான். அதற்குள் அவன் தங்கி இருந்த இடத்திலிருந்து லங்கேஜுகளை வேலையாட்கள் எடுத்து வந்திருக்க அதை கொடுப்பதற்காக பொன்னி உள்ளே வந்தாள். இந்தாம்மா, இதெல்லாம் தம்பியோட பொருட்கள், ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, தம்பிக்கிட்ட சொல்லி எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துக்க சொல்லு என்று சொல்ல, சரிக்கா என்றவளுக்கு தாராவின் ஞாபகம் வர, அவள் இன்னும் இங்குதான் இருக்கிறாளா இல்லை மீண்டும் வெளிநாடு சென்று விட்டாளா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வரவே, அக்கா தாரா எங்க, அவ இன்னும் இங்கேதான் இருக்காளா என்று ரதி கேட்க அவர்களின் பேச்சு குரல் கேட்டு தேவா உள்ளே வந்தான். நான் போறேம்மா என்று சொல்லிவிட்டு பேகை வைத்துவிட்டு பொன்னி சென்று விட, வந்து ரொம்ப நேரமாச்சா என்றவனிடம், இல்லை இப்பதான் என்றாள். சரி, என்னவோ கேட்டுட்டு இருந்தியே என்று அவன் கேட்க, அதுவா உங்கள் திங்ஸ் எல்லாம் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க என்று அவள் சமாளிக்க, அது இல்லை நீ பொண்ணுக்கிட்ட என்னவோ கேட்டுட்டு இருந்தியே. தேவா தன் கண்களை சுருக்கியபடியே கேட்க, இந்தாங்க முதல்ல இந்த ஜூஸை குடிங்க என்று அவள் ஜூஸை நீட்ட, அவள் காதோறும் சுருண்டு கிடந்த கூந்தலை ஒதுக்கி விட்டவன் அவளையே பார்த்தபடி ஜூஸை வாங்கி கொண்டான். சரி இப்ப சொல்லு என்று அவன் சொல்ல, என்ன சொல்லணும் என்று அவள் எதிர்கேள்வி கேட்க, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அது வந்து தாரா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன் என்று அவள் திக்கி திணறி கேட்க, ஓ கரண் சொன்னான், எனக்கும் தாராவுக்கும் கல்யாணம்னு அந்த இன்விடேஷனை பார்த்த பிறகுதான் நீ அமெரிக்கா போகிறதுக்கே சரின்னு சொன்னியாமே. தேவா கேட்க ரதி ஆமாம் என்று தலையசைத்தாள். அமெரிக்கா போக ஒத்துக்கிட்ட நீ இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி வந்து பார்த்துருக்கலாமே. ஆமாம், என்னை பற்றி நீ என்ன நினச்ச? பார்த்த பொண்ணுங்களையெல்லாம் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்க ஆசைப்படுறவன்னா. அவன் குரல் மாற்றத்தை வைத்தே அவன் டென்ஷன் ஆகிறான் என்பதை புரிந்து கொண்ட ரதி, தேவா ப்ளீஸ், நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாமே, இனிமே நான் இங்கே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்று அவள் சொல்ல, என் கூட இருக்க போறியா? புரியல. என் கூட இருக்க போறியா இல்லை என் பொண்டாட்டியா இருக்க போறியா? அவன் தெளிவாக கேட்க, உங்கள் பொண்டாட்டியா இங்கேயே இருக்க போகிறேன், போதுமா என்று அவன் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்தவாறே அவள் சொல்ல, நிஜமாவா? நாளைக்கே உன் அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ உன்னை தேடி வந்து கூப்பிட்டா என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே என்று கேட்டவன் அவள் பதிலை எதிர்பார்த்து நிற்க, போமாட்டேன் என்று அவள் சொல்ல, சத்தமா சொல்லடி, காது கேட்கல என்று அவன் சொல்ல, இனி உங்களை விட்டு எங்கேயும் போமாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் அவள் சத்தமாக சொல்ல, நீ சொல்றதா நான் நம்பணும்னா இப்பவே என்னை கட்டி பிடிச்சு என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடு, நான் நம்புறேன் என்று சொன்னவன் தன் கையில் இருந்த ஜூஸை குடித்துவிட்டு கிளாஸை டேபிளின் மீது வைத்தான். ஏன் நான் சொல்ற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று அவள் கேட்க, நம்ப மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன் என்று அவன் சொல்ல, தன் கையை பிசைந்து கொண்டு நின்றவளிடம் என்ன ரெடியா கண்ணடித்து கேட்டான். அவளோ ஆமாம் என்றும் இல்லை என்றும் எல்லா பக்கமும் தலையை ஆட்டி வைக்க, அவளை பார்த்து தன் இதழ் வெறித்து புன்னகைத்தவன், ஆமாவா இல்லையா ஏதோ ஒன்று சொல்லு என்று அவள் முகத்திற்கு எதிரே குனிந்து தன் இதழ்களை குவித்து அவள் முகத்தில் காற்றை ஊத, அவன் அருகாமையும் அந்த வெம்மையான அவன் உயிர் காற்றின் ஸ்பரிசமும் அவள் உடலை சிலிர்க்க வைக்க கண்களை மூடி சிலையாக நின்று விட்டாள் பூம்பாவை. வெகு நேரம் அந்த ஒற்றை முத்தத்திற்காக அவளிடம் மன்றாடி நின்றவன், இது வேலைக்காகாது என்று அவன் யாசித்து நின்றதை அவனே அவளுக்கு வாரி வழங்கத் தொடங்கினான். அவள் நேசித்தவன், அவள் கணவன், அவளை அணைத்து கொடுக்கும் முத்தம், இருவரின் மனம் ஒத்த பிறகு கிடைக்கும் முதல் காதல் முத்தம். அவன் முத்தத்தின் அழுத்தம் அவள் உயிர் வரை ஊடுருவியது. கிறங்கி போனாள் பெண்ணவள். கொம்பில் சாய்ந்த கொடியாய் அவன் மீது படர்ந்து விட்டாள். இனி அவன் ஆளுமை, அன்பு, அணைப்பு அனைத்தும் அவளுக்கு மட்டுமே. சொல்ல முடியாத சந்தோஷம் அவளுக்கு. இத்தனை நாளாக அவன் அன்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்தவளுக்கு இன்று மனது தேனாய் தெத்தித்தது. என் பொண்டாட்டி என்கிட்ட வந்துட்டா, என் செல்லம்மா என்னை புரிஞ்சுக்கிட்டா,
அவளை தன் இரு கைகளாலும் தூக்கி அப்படியே பம்பரமாய் சுற்றினான். தேவா வேண்டாம், என்ன பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு, கீழே இறக்கி விட்டுடுங்க. தேவா, உங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு, மறந்துட்டீங்களா? வலிக்க போகுது, சொன்னா கேளுங்க, கீழே இறக்கி விடுங்க. அவள் கத்தியது அவன் காதில் விழவே இல்லை. இப்போது அவன் மனம் இருக்கும் மகிழ்ச்சியில் அவளை அப்படியே தூக்கி சுற்றி கொண்டிருந்தான். அவன் ஆசை தீரும் வரை சுற்றினான். அடிபட்டிருந்த அவன் கை வலிக்கத்தான் செய்தது. ஆனாலும் பொருட்படுத்தவில்லை. ரதிதான் அவன் கையில் அடிபட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தாள். போதும் போதும் தேவா, போதும். அவள் உரக்க கத்த அவளை கீழே இறக்கினான். வழியில் தன் கைகளை வேகமாக உதறிக்கொண்டான். நான் சொன்னேன்ல, அந்த பேண்டேஜ் இன்னும் 2 நாளைக்கு இருந்திருக்கணும். அதுக்குள்ள அவசரப்பட்டு கழட்டிட்டீங்க. இப்போ கை வலியோட சொல்ல கேட்காம தூக்கி வேற சுத்துறீங்க. எங்க கையை காட்டுங்க பார்க்கலாம் என்று அவள் அவன் கையை பார்க்க, வலிக்குதா? அக்கறையாய் கையை தடவினாள். லைட்டா என்று அவன் சொல்ல, பொய் சொல்லாதீங்க, நல்லாவே வலிக்குது, கை வீங்கிருக்கு பாருங்க என்று அவள் அவன் கையை பார்த்து கொண்டிருக்க, தன் இரு கைகளையும் கோர்த்து மாலையாக அவள் கழுத்தில் போட்டு கொண்டவன், என் கை வலிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதை நீனும் தரவே இல்லையே என்று அவளுக்கு ஞாபகப்படுத்த, அவள் வலது கையினால் அவன் கண்களை மூடிவிட்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக தன் இதழ்களை பதித்தாள். அவள் கையை எடுத்தவன் அவளை தன் பக்கமாய் இழுத்து அவள் இதழ் நோக்கி குனிய, பாவையின் நெஞ்சம் படபடப்பாக துடிக்கத் தொடங்கியது. தேவா, நான் போகணும் என்றாள். எங்கேயும் போக முடியாது. அவள் இதழில் அவன் வைத்த முத்தம் அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள தடம் மாறி கன்னத்தில் விழுந்தது. ஏய், என்னடி பண்ற? இத்தனை நாள் தான் என்னை படுத்தி எடுத்த, இப்ப கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஒரு நிமிஷம். அவனிடமிருந்து நகர்ந்து கொண்டாள். தேவா, நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு என்று சொல்ல, வேலையா? மேடம்க்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? அவள் கன்னத்தில் தன் விரலால் கோலம் போட்டபடியே அவன் கேட்க, அது எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். அவனிடமிருந்து அவள் விலகி நடக்க, ஏய் செல்லம்மா, எங்கடி போற? உனக்கு மட்டுமா பசிக்குது? எனக்கும் தான் பசிக்குது. என்ன ரொம்ப நாளா பட்டினி போட்டுட்டு நீ மட்டும் பசிக்குதுன்னு சாப்பிட போறியா? இது ரொம்ப அநியாயம். அவன் பேச்சில் அவள் கன்னங்கள் சிவக்க நேராக சமையல் அறைக்கு ஓடி வந்து விட்டாள். முகம் சிவக்க படபடப்பாய் ஓடி வந்தவளை பார்த்ததும் அவள் அருகில் வந்த பொன்னி, என்னம்மாச்சு? தம்பிக்கு உன் மேல கோபம் ஒன்றும் இல்லையே என்று கேட்க, இல்லக்கா, அவர் நல்லா தான் இருக்காரு. நான் இங்கே வரலன்னு சொன்னதும் என் மேலே கோபப்பட்டாரு. ஆனால் நான் இங்கே வந்த பிறகு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு என்று ரதி சொல்ல, நீ இந்த வீட்டை விட்டு போனப்போ தம்பியை விட்டு போன சந்தோஷம் இப்போ நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் திரும்பி வந்துடுச்சுமா என்று சொன்ன பொன்னி ரதியின் கழுத்தை ஆராய்ந்து விட்டு, என்னம்மா இது? சுமங்கலி பொண்ணு கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கலாமா? உன் தாலி தம்பிக்கிட்ட தானே இருக்கு, கேட்டு வாங்கி போட்டுக்க வேண்டியதானே என்று சொல்ல, தன் கழுத்தை தடவி கொண்டவளுக்கு தேவா அவள் கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டியது நினைவில் வரவும், தன் வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பித்து இங்கு வந்து நின்றிருக்கிறது என்பதை நினைக்கவும் ஒரு பெரிய பெருமூச்சுடன், வாங்கிக்கிறேங்க்கா என்றாள். ஏம்மா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீயும் தம்பியும் சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டாங்களா? பொன்னி கவலையாக கேட்க, இல்லைக்கா, நான் இங்கே வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். நான் நடந்ததை அவர்கிட்ட எடுத்து சொல்லி என் சூழ்நிலையும் தேவாக்கு என் மேலே எவ்வளவு அன்பு இருக்குன்னு அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. அண்ணா தான், நீ இப்போ போ, அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடுவாங்க, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. எனக்கு அவங்களும் வேணும், இவரும் வேணும். இவரை விட்டுட்டு அவங்க கூட என்னால் போக முடியல. இங்கே இருந்துக்கிட்டு அப்பா அம்மாவையும் பார்க்காம இருக்க முடியல. என் நிலைமையை பார்த்தீங்களாக்கா என்று ரதி வருத்தமாக கூற, எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடுமா. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்ப நான் சொன்னேன்ல, இப்போ பாரு, தேவா தம்பி உன் மேலே உயிரையே வச்சிருக்கு. நீ தம்பியோட சந்தோஷமா இரு. இனிமே முன்ன மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல மாட்டியே? பொன்னி ரதியின் கைகளை பிடித்தபடியே கேட்க, இல்லைக்கா, இனிமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுதான் என் வீடு. எங்கள் அப்பா அம்மாவோட கோபமும் சீக்கிரமாக சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பொன்னியின் தோளில் சாய்ந்து கொண்டவளின் கூந்தலை மென்மையாக வருடினாள் பொன்னி. ரதி, மேலே வா. அதற்குள் தேவாவின் குரல் கேட்க, போமா, தம்பி கூப்பிடுது என்று பொன்னி சொல்ல, சரிக்கா என்று சொல்லிவிட்டு ரதி அறைக்கு சென்றாள்.
தேவா டிராயரில் எதையோ தேடிக்கொண்டிருந்தான். என்ன தேடிட்டு இருக்கீங்க? ரதி அவன் அருகில் சென்று நிற்க, இதைத்தான் என்று மாங்கல்யத்தை கையில் எடுத்தவன் அவளிடம் நீட்டினான். இது திரும்பவும் என் கைக்கு வந்தப்போ நான் சுக்கு நூறாக உடஞ்சி போயிட்டேன்டி. ரொம்ப நாளாக இதை என் பாக்கெட்லேயே வச்சிட்டு இருந்தேன். இதை பார்க்கும்போது உன்னை பற்றின நினைவு தான் ரொம்ப அதிகமாச்சு. அதனால் டிராயரில் உள்ளே எடுத்து வச்சிட்டேன். இந்தா போட்டுக்கோ என்று சொன்னவனின் கண்களை ஊடுருவி பார்த்தவள், தேவா ஐ லவ் யூ. அவனை இறுக கட்டி அணைத்து கொண்டாள். அவன் நெஞ்சில் முழுவதுமாய் புதைந்து கொண்டாள்.